அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் லக்கண அவயோகத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ லக்கண சுவர்கள். மேச லக்கணம். மேச லக்கணத்திற்கு சூரிய திசை, சந்திர திசை, குரு திசை, செவ்வாய் திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். ரிஷப லக்கணத்திற்கு புதன் திசை, சனி திசை, சுக்கிர திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். மிதுன லக்கணத்திற்கு சுக்கிர திசை, சனி திசை, புதன் திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். கடக லக்கணத்திற்கு செவ்வாய் திசை, குரு திசை, சூரிய திசை, சந்திர திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். சிம்மம் லக்கணத்துக்கு குரு திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, புதன் திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். கன்னி லக்கணத்திற்கு சுக்கிர திசை, சனி திசை, புதன் திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். துலாம் லக்கணத்திற்கு சனி திசை, புதன் திசை, சுக்கிர திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். விருச்சிக லக்கணத்திற்கு குரு திசை, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை நன்மை செய்யும். அந்த திசை வரும்போது நல்ல யோகத்தை தரும். அடுத்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு குரு திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை நல்ல யோகத்தை தரும். அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்திற்கு சுக்கிர திசை, புதன் திசை, சனி திசை நல்ல யோகத்தை தரும். அடுத்து கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்திற்கு சுக்கிர திசை, புதன் திசை, சனி திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு செவ்வாய் திசை, சந்திர திசை, குரு திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த கிரகங்கள் எல்லாம் சுபத்துவம் அடைந்திருந்தால் மட்டுமே யோகத்தை கொடுக்கும். பாவத்துவம் அடைந்திருந்தால் யோகத்தை பங்கப்படுத்தும். தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, சுபத்துவமாக இருக்கிறதா, பாவத்துவமாக இருக்கிறதா என்பதை வைத்துத்தான் பலன் வரும். இது பொதுவான ஒரு காணொளி. லக்கண யோகர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போட்ட காணொளி. நன்றி, வணக்கம்.